करुणाकरसूरीन्द्र गुरुवर्यपदाम्बुजां नवनीतनटोत्तसां गुरुपङ्क्तिश्रियन्नुमः श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. ஸோ நம்ம போன வாரம் பார்த்தது பரிபாஷை அப்படிங்கிற செஷன். அது நம்ம ஸ்டோரிய கம்ப்ளீட் பண்ணாததுனால இட் இஸ் எக்ஸ்டெண்டிங் இன்டு திஸ் வீக் ஆல்சோ. ஸோ இப்போ நம்ம போன வாரம் பார்த்த பரிபாஷையோட ரிவிஷனை பார்க்கலாம். இப்போ ஆடியன்ஸ் சில கொஸ்டின்ஸ் கேட்பேன், அதுக்கு பதில் சொல்லணும் முதல்ல, அதுக்கப்புறம் கான்வர்சேஷன் மாதிரி ஒண்ணு வச்சுக்கலாம். சரியா? சோ இப்போ ஐ ஆர் மீ அப்படிங்கிறதுக்கு என்ன பரிபாஷை? அடியேன். அடியேன். சூப்பர். ஓகே. இப்போ நீங்கோ அப்படிங்கறது எப்படி சொல்லணும் பரிபாஷையில? தேவரீர். விதுர். கரெக்ட். ஓகே. ஆன்சர் பண்ணவா பண்ண வேண்டாம், ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்க பேட்ச் தான் ரொம்ப சமத்தான டிசிப்ளினான பேட்ச். அடியேன் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க சமத்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணி ஆன்சர் பண்றீங்க. சரியா? அதனால ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் முதலே பண்ணிடுங்க, உங்களுக்கு எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் தெரியும். அதனால raise your hand if you want to answer. Ariyan will ask a question now. Thank you அப்படின்னு ஒரு பாய் எப்படி சொல்லுவா ராகவசிம்மன்? தன்யோஸ்மி. வெரி குட். அடுத்தது கொஸ்டின் மான்யா, உனக்கு ஒரு கேர்ள் எப்படி தேங்க் யூ சொல்லுவா? தன்யாஸ்மி. ஓகே. தன்யாஸ்மி. ஓகே. யார கூப்பிடுறேன்னா அவ மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. சரியா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அப்படின்னு கூப்பிடுவேன், கூப்பிட்ட உடனே ஆன்சர் பண்ணுங்க. சரியாம்மா? ஓகே. வெரி நைஸ். மான்யா கரெக்டா சொன்னம்மா. அடுத்த கொஸ்டின், பெரியவாளுடைய ஆத்துக்கு என்ன பேர்? இந்த கொஸ்டின் இஸ் ஃபார் ஸ்ரீநந்திதா. பெரியவாளுடைய ரெசிடென்ஸ், மகான்களுடைய ரெசிடென்ஸ்க்கு என்ன பேர்? ஹரிப்ரியா, ப்ளீஸ் டோன்ட் ஆன்சர் அவுட் ஆஃப் டர்ன் கண்ணா. பேரை கூப்பிட வச்சு ஆன்சர் பண்ணு. சரியாம்மா? ஓகே. ஸ்ரீநந்திதா கரெக்டா சொன்ன, ஹரிப்ரியா நீயும் கரெக்டா சொன்ன, பட் ப்ளீஸ் ஆன்சர் when your name is called out. ஓகே. ஆத்துல பெருமாளுக்கு பண்ற பூஜைக்கு என்ன பேரு? இப்ப நீ சொல்லு ஹரிப்ரியா. திருவாராதனம். வெரி குட். சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் விதுர், உனக்கான கொஸ்டின். திருவாராதனம் பண்ணிட்டு குடுக்கற அந்த தீர்த்தத்துக்கு என்ன பேரு? பெருமாள் பூஜை பண்ணிட்டு ஒரு சேக்ரட் வாட்டர் கொடுப்பாளோ இல்லையோ, அதுக்கு என்ன பேருமா விதுர்? ஓகே. ஹயக்ரீவ். ஹயக்ரீவ் has left the call. He just was there. விதுர் சொல்லு. Do you want to answer? சொல்லுமா கண்ணா. சரி. ஓகே. I can see the same hands up. வேற யாராவது ட்ரை பண்றீங்களா? சரி. ஓகே. ராகவசிம்மன் நீ சொல்லு. பெருமாள் ஆராதனம் பண்ணிட்டு குடுக்கிற தீர்த்தத்துக்கு பேர் என்ன? ரொம்ப சிம்பிள். கொஸ்டின்லயே ஆன்சர் இருக்கு. அவ்வளவுதான். பெருமாள் தீர்த்தம். பெருமாள் ஆராதனம் பண்ணிட்டு குடுக்கிற தீர்த்தத்துக்கு பெருமாள் தீர்த்தம்னு பேரு. ஓகே. பாதுகைக்கு ஆராதனம் பண்ணிட்டு குடுக்கிற தீர்த்தத்துக்கு என்ன பேரு மான்யா? என்ன பேரு? ஸ்ரீபாத தீர்த்தம். சூப்பர். வெரி குட். அதுக்கப்புறம் ஆழ்வார் ஆச்சாரியாலாம் கம்போஸ் பண்ண வேர்சஸ்க்கு என்ன பேரு ஸ்ரீனிகா? அவ பாடின பாசுரங்களுக்கோ ஸ்தோத்திர ஸ்லோகங்களுக்கோ என்னன்னு சொன்னா? ஸ்ரீ கோஷம்ங்கிறது புக்கு. ஸ்ரீ சூக்திகள் அப்படிங்கிறது அந்த வேர்சஸ்க்கு பேரு. அந்த பாசுரங்கள் அல்லது ஸ்லோகங்களுக்கு பேரு ஸ்ரீ சூக்திகள். அது எழுதப்பட்ட அந்த நூல், அந்த காம்போசிஷன், அந்த கம்பைலேஷன், அந்த புக், அதுக்கு ஸ்ரீகோஷம்னு பேர். சரியா? அந்த டிஃபரன்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி. ஓகே. நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் வேற என்ன நம்ம படிச்சோம்?
கோவில் பரிபாஷைக்கு முன்னாடி ஆத்து பரிபாஷை எல்லாம் முடிச்சிட்டோமான்னு பார்க்கலாம் ஒரு நிமிஷம். ஓகே, இப்ப யாராவது வாங்கோ அப்படின்னாக்கா எப்படி நம்ம கூப்பிடணும் ஹரிப்ரியா? ஏளனும். சூப்பர். ஏளனும், எழுந்தருள வேண்டும்னு சொல்லணும். வெரி குட். அப்புறம் கோவில் பரிபாஷைக்கு போலாம். கோவிலோடைய கிச்சனுக்கு என்ன பேரு ஸ்ரீநந்திதா? திருக்கோவிலார். ஓகே, விஷயம் நான் கேட்க மறந்துட்டேன். ஆத்து பரிபாஷையில ஆத்துல இருக்கிற பெருமாள் சன்னதிக்கு கோவில் ஆழ்வார்னு பேரு. ஓகே, கோவிலுடைய கிச்சனுக்கு என்ன பேரு? திருமடப்பள்ளின்னு பேரு இல்லையா? அது பார்த்தோம் நம்ம போன தடவை. திருமடைப்பள்ளி அப்படின்னு பேரு. சரி, அதுக்கப்புறம் பெருமாளுடைய ஹோலி பாத் அபிஷேகத்துக்கு என்ன பேரு? இப்போ சொல்லு ஹரிப்ரியா. திருமஞ்சனம். ஓகே, வெரி குட், வெரி நைஸ். இப்போ இன்னொரு கொஸ்டின். அந்த விசிறிக்கு என்ன பேரு? பெருமாளுடைய ஹோலி ஃபேன் அதுக்கு என்ன பேரு? இப்ப எல்லாம் சில பேர் ஆன்சர் பண்ணிட்டோம். ராகவசிம்மன் நீ சொல்லுமா, பெருமாளுடைய ஃபேனுக்கு என்ன பேரு? அந்த விசிறிக்கு என்ன பேரு? திருவாலவட்டம். கரெக்ட், ரொம்ப கரெக்டா சொன்ன. வெரி குட். அதுக்கப்புறம் பெருமாளுக்கு எதிர பிரபந்தங்கள் சேவிக்கிறது அப்படிங்கறதுக்கு என்ன பேரு ஸ்ரீனிகா? என்ன பேர் அதுக்கு? சேவா காலம் அப்படின்னு பேரு. அப்புறம் அந்த சேவா காலத்துல லாஸ்ட் 2 பாசுரம்ஸ் தான் வச்சு வைப்போம். அதுக்கப்புறம் அதை ஒரு பர்டிகுலர் டைம்ல சேவிப்போம். அந்த ஆக்டிவிட்டிக்கு என்ன பேரு? கரெக்ட், பெர்ஃபெக்ட். ஓகே, அதுக்கப்புறம் பெருமாள் வெளியில ஏழ்றார் அப்படின்னா அதுக்கு என்ன பேரு? பெருமாள் வீதியில வரார் அப்படிங்கறதுக்கு எப்படி சொல்லணும் ஸ்ரீநந்திதா? புறப்பாடு. ஓகே, புறப்பாடுல பெருமாளை ஏழ பண்ணின் வரவாளுக்கு என்ன பேரு ஹரிப்ரியா? ஓகே, சூப்பர். ஹரிப்ரியா ஃபுல் சார்ட்ட பை ஹார்ட் பண்ணிட்டியா? எல்லா क्वेश्चनக்கும் ஆன்சர் சொல்ற? வெரி குட். ஓகே, வெரி நைஸ். So Adian would like to see more hands up. சரியா? இப்ப raised hands தான் Adian pick பண்ணேன். But if you don't raise hands, Adian may call out names also. So please volunteer to answer. It will be nice. சரியா? இப்போ இதெல்லாம் பரிபாஷைகள் நம்ம பார்த்தது. இப்ப ஏதாவது ஒரு பரிபாஷையில கான்வர்சேஷன் பண்ணலாமா? Let's have 2 sets of conversations. அதுக்கப்புறம் we will see an interesting story. சரியா? சோ முதல்ல எனக்கு சொல்லுங்க, யார் பேசுறீள் பரிபாஷையில? அதே 3 hand raises தான் எனக்கு தெரியுது. 3 or 4 hand raises what I've been seeing for some time. நான் சொல்றேன். ராகவசிம்மன் சொல்றியா? சரி, ராகவசிம்மன் will speak with ஸ்ரீநந்திதா. ஓகேவா? ஸ்ரீனிகா நீ வரியா? சரி, ஓகே. ஸ்ரீநந்திதா is also a raised hand. ஓகே, ஒண்ணு பண்ணுங்க, ஸ்ரீனிகா அண்ட் ராகவசிம்மன் முதல்ல பேசுங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீநந்திதா நீ தனியா ஒரு பரிபாஷையில ஒரு 2-3 sentences சொல்லி காமி. Can you do that? Super, fantastic. So let's start with Raghavasman. Shrika. Jai Jai Shri Sudarshana Adiyan. Jai Jai Shri Sudarshana Adiyan. இன்னைக்கு பெருமாளுக்கு ஏகாதசி பரப்பாடு உண்டு. அடியன் நாளைக்கு 14th ஏகாதசி. அடியன் நீங்க
பெருமாள் ஏகாதசி பரப்பாடு சேவிக்க போறீங்களா? நாங்க வரோம் அடியேன். அடியேன் தன்யாஸ்மி அடியேன். தன்யாஸ்மி அடியேன். ஓகே, சூப்பர். நல்லா பேசினீங்க ரெண்டு பேரும். நீங்கோ அப்படிங்கிறதுக்கு பதிலா தேவரீர் புறப்பாடு சேவிக்க வர போறீங்களா அப்படின்னு கேட்கலாம். தட் வில் பி நைஸ். சரி, ஸ்ரீநந்தி தனி சொல்லிட்டா அடி. ஸ்ரீநந்தி தனி சொல்லுமா. அடியேன் ஸ்ரீநந்திதா ஆத்துக்கு ஏழுங்கள். அடியனோட பேசுறியா? ஓகே, அவசியம் வரேன் ஸ்ரீநந்திதா. கண்டினியூ தி கான்வர்சேஷன். ஆத்துல திருக்கோவில் பார்க்க ஏறுங்கள். தேவரி ஏறுங்கள். சூப்பர். திருக்கோவில் ஆழ்வார சேவிக்க அடியோங்கள் ஆத்துக்கு தேவரீர் ஏழனும் அப்படின்னு சொல்லலாம். அவசியம் அவசியம் வரேன். பரம பாகியம். இன்னைக்கு கோவில் சேவிக்க போவேன். கோவிலுக்கு சேவிக்க போறீங்களா பெருமாளை? ஓகே, சூப்பர். கோவில்ல திருமஞ்சனம் உண்டா? இருக்கா? திருமஞ்சனத்துக்கு அப்புறம் சாயங்காலம் புறப்பாடும் இருக்கா? இந்த கோவில்ல எத்தனை ஸ்ரீபாதம் தாங்கிகள் பெருமாளை ஏழை பண்றா? நாலு பேர். அடியன் பரமபாகியம். அடியன் கோவில்ல உற்சவத்துல சேவா காலம் இருக்கு இல்லையா? தெரியாது. அடியன் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு திருப்பல்லாண்டு சேவா காலம் இருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பல்லாண்டு சேவா காலத்துல சாத்துமுறை பாசுரங்கள் எது எதுன்னு உங்களுக்கு தெரியுமா ஸ்ரீநந்திதா? கடைசி 2 பாசுரங்கள் தான் சாத்துமுறையில சேவிப்பா. அது என்னன்னு தெரியுமா? தெரியாது. அது என்னன்னா, அல்வழக்கொன்றுமில்லா அப்புறம் பல்லாண்டென்று பவித்திரனை அப்படின்னு 2 பாசுரங்கள். அது சாத்துமுறையில சேவிப்பா. சரி, ரொம்ப சந்தோஷம். நம்ம எல்லாம் சேர்ந்து கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிக்கலாம், புறப்பாடுல சேவிக்கலாம், சேவா காலத்துல சேர்ந்துக்கலாம். சந்தோஷமா இருக்க. தன்யாஸ்மி அடியேன். இந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ் பில்ட் பண்ணின்னு போனேன்னா இந்த வார்த்தைகள்லாம் ஈஸியா யூஸ் பண்றதுக்கு கத்துப்பேன். சரியா? ஓகே, shall we go to the story? என்ன ஸ்டோரி பார்க்கலாமா? தன்யாஸ்மி, சூப்பர். ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இதோ காமிக்கிறேன். Eager to see the story? Yeah, very good. So we'll just play the story. 1 minute. करुणाकरसूरी गुरुवर्यपदाब्जा दवदीतनटोत्तंसा गुरुपङ्क्ति श्रियद्दुमः. Hello friends, today I am here to tell you a story titled Always Be Humble. This is a story from the Kedopanishad. It is said that once all the devas, that is the celestials, won a battle against the asuras, and they were celebrating their victory with a party. All the devas were present in that party. Indra, Agni, Vayu and all other celestials were making merry. They had won a battle after all, so it was a very deserving celebration, they felt. Even as they indulged in these celebrations,
they noticed a huge form outside Svargaloka, outside the abode of celestials, heaven. So Indra was curious to know who this visitor was. So he sent Agni to go and investigate. Agni stepped out. As soon as this huge form saw Agni, he put a question to Agni. He asked Agni, "Who are you?" Agni said, "I am the god of fire. I am known as Agni." Then that huge form asked him another question. "Could you please tell me what does Agni mean?" He asked him the meaning of the name Agni. So Agni explained that Agni means fire, which is something that can burn anything that it comes in contact with. To this, the huge form replied, "If that is the case, அடியன் கேட்கறது இல்லையாம்மா? யாரோ ஒருத்தர் அடியன் நடுவுல சொன்னா. I hope everybody is able to see and hear. கேக்குறது. ஹரி ஹரி. பேரு என்ன அடியன்? இந்த பிக் பிக்சர் பேரு என்ன அடியன்? இந்த ஜெயின் மாதிரி இருக்குது. Yeah, he had a blade of grass in hand, and he asked Agni if Agni could burn that blade of grass. Agni was amused at this. Burning a mere blade of grass is nothing for me. I can do it within a jiffy. And he just blew at that blade of grass. But that blade of grass did not catch fire. Agni tried to increase his intensity more and more. He did his best to make the grass catch fire, but nothing happened. Frightened, Agni returned back to his comrades. This kindled the curiosity of Indra even more. So he sent Vayu next to go and meet this person who had a big form. Vayu went to investigate, and he told the big form that he was Vayu. That big formed person asked Vayu the meaning of his name. Vayu said, "Vayu means wind, and wind can blow off anything." To this big person told him, "In that case, you please blow off this piece of grass." It was the same piece of grass which failed to catch fire. Vayu really felt it strange, said, "Blowing a mere blade of grass is child's play for me. I can do it in no time." And he just tried to blow it very lightly. The blade of grass did not budge. Vayu was surprised, and he increased his intensity of blowing. But this blade of grass remained where it was. It did not move an inch. Vayu too was completely perturbed by this incident and returned back to Indra. Then Indra himself decided to go out and find out who this person was. Indra looked at the big form that was present in front of him, and he got a bit scared because this was the person who had made the efforts of Agni and Vayu completely futile. So with a lot of fear in his mind, he looked at this big form and was thinking what to question him. At this time, goddess Parvati intervened, and she told Indra, "Indra, please do not try to show off in front of this great person, because actually this person with a big form here looks like a yaksha, but he is actually Parabrahma himself, the supreme lord of the universe, and he has come to show you, O Indra, that your victory in the battle against Asuras
happened because of the will of the Supreme Lord, not because you had the promise to win over anything. So essentially, if a person is victorious, the real reason behind his victory is the will of the Supreme Lord or his sankalpam. If the Supreme Lord wills, if he has the sankalpam that one should be victorious, he blesses that person with the strength, courage and efficiency to perform that job and attain victory. So if one gets victorious, he must always remember that his victory has come as a result of the blessing of the Supreme Being. He should not take the success of his victory to his head. He should not become proud of his success. He should not get vanity go into his head. So it's extremely essential that one should always be humble, because if we lose humility, then we feel we become all powerful and we start to do things which are not righteous, because the feeling of having victory has intoxicated us and is preventing us from seeing what is right and wrong. In this case, the celestials, the devas, somehow got this victory into their heads. They thought they were all powerful and they could burn or blow off anything that was there in the world. But they realized that even to burn or blow a blade of grass, it is extremely essential that they are bestowed with the blessings of the Supreme. So let us always remember that if we have any achievements in life, we owe it to the Lord. It is because of him that we have this success, and it is to him that we submit this success as service. So friends, from this story, let us always learn to be humble. कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः. அடி. சோ இந்த கதையை கேட்டேலா? கதை பிடிச்சதா? எஸ் அடியன். ஓகே. எஸ் அடியன். ஆமா. சோ இப்போ இந்த கதையை இப்ப நம்ம எல்லாம் நரேட் பண்ண போறோம். திருப்பி யார் நரேட் பண்ண போறேன்? இப்ப பார்த்த கதையை நரேட் பண்றதுக்கு புதுசா யாராவது கை தூக்குங்கோ. ராகவ சிம்மன், ஸ்ரீனிகா, ஸ்ரீநந்திதா, ஹரிப்ரியா 4 பேரும் நிறைய ஆன்சர் பண்ணியாச்சு. ரகுநந்தன் இஸ் ரைசிங் ஹேண்ட். ஓகே ரகுநந்தன், இந்த கதையை சொல்லு கண்ணா. இப்ப பார்த்த கதையை சொல்லு. ஒரு வாட்டி தேவர்கள்லாம் அசுரர்களோட போர் போட்டு ஜெயிச்சுட்டாங்களாம். அதனால அவங்க பார்ட்டி வச்சு செலிப்ரேட் பண்ணாங்களாம். அப்ப ஒரு நாள் ஹெவனுக்கு வெளியில ஒரு பிக் ஃபார்ம் நின்றுதான். இந்திராக்கு ரொம்ப கியூரியஸ் ஆயிடுதான், யாரா இருக்கும் இதுன்னு. ஸோ அவர் அக்னி தேவர் கிட்ட சொன்னாராம், போய் யாருன்னு பார்த்துட்டு வான்னு. அக்னி தேவர் போனாராம். போய் பார்த்து அந்த பிக் ஃபார்ம் கேட்டுதான் உன் பேர் என்னன்னு. அவர் அக்னின்னு சொன்னார். அக்னினா என்ன அந்த பிக் ஃபார்ம் கேட்டுதான். அவர் சொன்னார், அக்னினா ஃபயர். ஃபயர் அது கிட்டக்க எல்லாத்தையுமே பர்ன் பண்ணிடும்னு. உடனே அந்த பிக் ஃபார்ம் ஒரு பிளேட் ஆஃப் கிராஸ் எடுத்து சொன்னது, இந்த பிளேட் ஆஃப் கிராஸ நீ பர்ன் பண்ணி காமின்னு. அக்னி தேவர் சொன்னார், இது ரொம்ப ஈஸி, இது ப்ளோ பண்றது நான் 1 நிமிஷத்திலே பண்ணுவேன்னு.
அவர் ட்ரை பண்ணார். ஆனா அந்த பிளேட் ஆஃப் கிராஸ் வந்து பர்னாவே ஆல. அவர் எவ்வளவு முடியுமோ ட்ரை பண்ணிட்டார். ஆனா அந்த பிளேட் ஆஃப் கிராஸ் வந்து இன்டாக்டா இருந்தது. உடனே அவர் இந்திரா கிட்ட போறார். எனக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னார். இந்திரனுக்கு ரொம்ப கியூரியஸ் ஆயிடுச்சு, யாரா இருக்கும் இதுன்னு. அதனால அவர் வாயுதேவனை போக சொன்னார். வாயுவும் போய் சொன்னார், என் பேர் தான் வாயு, நான் என்கிட்ட வந்த எல்லாத்தையுமே ப்ளோ பண்ணிடுவேன். அதே பிளேட் ஆஃப் கிராஸ் எடுத்து அந்த பிக் ஃபார்ம் காட்டிட்டு, இதையும் ப்ளோ பண்ண ட்ரை பண்ணு. ஸோ வாயுதேவர் வெரி லைட் ப்ரீஸா கொடுத்தார். பட் அது வந்து இன்டாக்டா அப்படியே இருந்தது. எவ்வளவு முடியுமோ ட்ரை பண்ணார், எதுவுமே ஆல. அவரும் அக்னி தேவர் மாதிரியே இந்திரன் கிட்ட போய் சொன்னார், என்னாலையும் முடியல அந்த பிளேட் ஆஃப் கிராஸ ப்ளோ பண்றதுக்குன்னு. இத கேட்ட உடனே இந்திரனே போய் அந்த பிக் ஃபார்ம்க்கு எதிர நின்றார். அதை பார்த்துட்டு யோசிச்சார், என்ன சொல்றது என்ன கேக்குறதுன்னு. உடனே பார்வதி தேவி வந்தாங்களாம். அவ சொன்னாலாம், இது வந்து ஒன்னும் நீ நினைக்கிற மாதிரி சாதாரண மனுஷன் இல்ல, இது விஷ்ணுவே, இது வந்து விஷ்ணு பெருமாள் இது. அதனால அவர் ஏன் இங்க வந்திருக்காருன்னா, நீங்க இப்படி அசுரர்கள் கிட்டேந்து ஜெயிச்சது வந்து உங்களோட சக்தியால இல்ல, பெருமாள் அனுகிரகம் உங்களுக்கு இருக்கிறதுனாலதான் நீங்க ஜெயிச்சீங்க, இல்லைன்னா உங்களால ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னா பார்வதி தேவி. இத கேட்ட உடனே இந்திரனுக்கு புரிஞ்சிருச்சு, நம்ம பண்ணது தப்பு, நம்ம இப்படி நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்னு நினைக்க கூடாது, பெருமாளோட அருள் இருக்கவே தான் நம்ம எல்லாம் எல்லாத்துலயுமே விக்டரி வாங்குறோம். ஸோ அதனால நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும்னா, ஏதாவது நம்மளுக்கு விக்டரி வந்ததுன்னா நம்ம வெரி ஸ்ட்ராங், நம்ம வெரி ஸ்மார்ட்னு நினைக்க கூடாது. நம்ம வந்து பெருமாளோட அனுகிரகம் இருக்கிறதுனாலதான் இது நடந்ததுன்னு பெருமாள் கிட்ட நன்றி கேட்கணும். தன்யோஸ் மெடியன். எக்ஸலண்ட் கண்ணா, ரொம்ப நல்லா சொன்னேன். எல்லா பாயிண்டையும் கவர் பண்ணி நல்லா புரிஞ்சுட்டு ரொம்ப நல்லா சொன்னேன். தன்யாஸ் கண்ணா சூப்பரா சொன்னேன். சரி, இப்போ ஒரு கொஸ்டின் உங்க எல்லார்ட்டையும் கேட்கிறேன். இந்த ஸ்டோரியில இருந்து நம்மளுக்கு எப்பவுமே ஹம்பிளா இருக்கணும்ன்ற லெசன் கிடைக்கிறது. உங்களுக்குலாம் இந்த மாதிரி ஏதாவது ஆயிருக்கா? எப்பயாவது நீங்க சூப்பரா பண்ணதுனால ப்ரௌடா ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இல்ல நீங்க ப்ரௌடா ஃபீல் பண்ணலனாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அந்த மாதிரி இருந்து நீங்க பாத்திருக்கீங்களா? அப்படி நீங்க ப்ரௌடா ஃபீல் பண்ணிருந்தா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ரௌடா ஃபீல் பண்ணிருந்தா நீங்க வந்து அதுக்கப்புறம் அவ கிட்டக்க ஏதாவது பேசிருக்கீங்களா அதை பத்தி? இல்ல அவ சொன்னதுனால உங்களுக்கு ஏதாவது பேடா ஃபீல் ஆயிருக்கா? எனி பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் அபவுட் ப்ரைட் அண்ட் ஹியூமிலிட்டி உங்களுக்கு எல்லாம் இருக்கா? ஸ்கூல்ல, ஆர்ட்ல, பில்டிங்ல ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறச்சு எப்பயாவது நடந்திருக்கா? எப்பயாவது சூப்பரா மார்க் வாங்கிட்டேங்கோ அப்படின்னு நினைச்சுட்டு நீங்க எல்லாம் ப்ரௌடா ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஓகே, மான்யா சொல்லுமா. ஒரு நிமிஷம் கண்ணா. ஸ்ரீனிகா நெக்ஸ்ட் நீ சொல்லு. மான்யா நீ சொல்லு. ஒரு நாள் நான் கேம் ப்ளே பண்ணேன். அப்புறம் நான் வின் பண்ணேன். என்னோட அப்பா லூஸ் பண்ணிட்டா. அப்புறம் ப்ரௌடா இருந்தது. அப்புறம் என்னோட அப்பா வின் பண்ணிட்டா. அப்புறம் தான் I learned that how I need to be humble. Oh, super. So very nice. நீ கேம் வின் பண்ண உடனே ப்ரௌட் ஆயிட்ட. அப்ப அப்பா உங்ககிட்ட சொன்னாளா அப்படி ப்ரௌட் ஆகக்கூடாது குழந்தைன்னு சொன்னாளா? So how did you learn that you should be humble? Who made you realize that? என்னோட அப்பா எனக்கு சொல்லிட்டா.
ப்ரௌடா இருக்க கூடாதுன்னு அப்பா சொல்லி கொடுத்தாளா? பண்ணக்கூடாது. வெரி குட், சூப்பர் கண்ணா, வெரி நைஸ். அடுத்தது ஸ்ரீனிகா, நீ சொல்லு. கிளாஸ்ல ஒரு பொண்ணு வந்து நாங்க எல்லாரும் ஹோம்வொர்க் எழுதின்னு வந்தோம் அடியேன். பட் என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு எழுத விட்டுட்டா. ஸோ இன்னொரு பொண்ணு வந்து அவ எழுதின்னு வந்தா அடியேன். ஸோ அப்ப வந்து எங்களோட சமஸ்கிருதம் டீச்சர் அவர் வந்து யாரெல்லாம் எழுதின்னு வரலையா அவளுக்கு 0 மார்க்ஸ்ன்னு சொன்னா. அந்த பொண்ணு வந்து ரொம்ப ப்ரௌட் ஆயிட்டு யாரெல்லாம் எழுதின்னு வரலையோ 0 மார்க்ஸ்ன்னு கத்தி ஹாப்பியா சொன்னா. என் பக்கத்துல ஒரு பொண்ணு உட்காந்துருந்தா. ஸோ அவ எழுதிட்டு வர விட்டுட்டா. அதனால அவ வந்து அந்த இன்னொரு பொண்ணு திருப்பி பிளேஸுக்கு வந்தபோது என் பக்கத்துல உட்காந்து இந்த பொண்ணு அவள்கிட்ட கேட்டா, நீ ஹோம்ஒர்க் எழுதின்னு வந்துட்டேன்னா நீ ரொம்ப ஹாப்பியா ப்ரௌடா ஃபீல் பண்ணாத, நாங்களும் நிறைய பேர் இது ப்ராஜெக்ட் முடிக்காததுனால நாங்க எழுதின்னு வரல, நீ எப்படி இவ்வளோ ஹாப்பியா சொல்லலான்னு வந்து என் ஃப்ரெண்டு வந்து கோவத்துல கேட்டா. அதனால என் ஃப்ரெண்டு அந்த இன்னொரு பொண்ணு ரியலைஸ் பண்ணா தட் வந்து இந்த மாதிரி ப்ரௌடா இருந்தா இந்த மாதிரி தான் வந்து யாராவது வந்து இந்த மாதிரி வந்து கேட்பா, குவெஸ்டின் பண்ணுவா அப்படின்னு என் ஃப்ரெண்டுக்கு அப்புறம் புரிஞ்சது. அதனால சொன்னா சாரி, நான் இன்னுமே அப்படி பண்ண மாட்டேன்னு. ஓகே, சோ ஒருத்தர் வந்து ப்ரௌடா பிஹேவ் பண்றச்சு இன்னொருத்தர் அவளை ரியலைஸ் பண்ண வச்சா தட் நீ வந்து ப்ரௌடா இருக்காத, நீ ஒரு காரியம் பண்ண மாதிரி நானும் இன்னொரு காரியம் பண்ணிருக்கேன், இன்னொரு காரியம் பண்ணதுனால என்னால இதை பண்ண முடியல, ஸோ டோன்ட் திங்க் தட் யூ ஆர் தி ஒன்லி பர்சன் ஹூ இஸ் டூயிங் அப்படின்ற மாதிரி இல்லையா? அதான சொல்ல வந்த ஸ்ரீனிகனி? ஓகே, சூப்பர், வெரி நைஸ். லெட்ஸ் லிசன் டு ஆல் எக்ஸ்பீரியன்சஸ். வசுதா சொல்லு கண்ணா. அடியே நான் ஒரு வாட்டி மார்க் வாங்கினேன். நான் வந்து 10 out of 10 வாங்கினேன். என் ஃப்ரெண்டு வந்து 0 out of 10 வாங்கினான். அப்போ வந்து நான் வந்து சொன்னேன், நீ ட்ரை பண்ற, நீ குட்டா தான் ட்ரை பண்றேன்னு சொன்னேன், பட் நீ தான் 10 out of 10 வாங்கியிருக்கேன்னு ஆங்கிரியா சொன்னேன். அதனால நெக்ஸ்ட் டைம் நீ குட் மார்க்ஸ் வாங்குவேன்னு சொன்னேன் அடியே நான் அவள்கிட்ட. சோ ஸ்வீட். சோ நீ நல்ல மார்க் வாங்கியிருக்கிறச்சே இன்னொருத்தர் உன்னை பார்த்து ஜெலஸா இருக்கிறச்சே நீ எப்படி ஹேண்டில் பண்ணன்னு சொன்ன. ஸோ யூ டிடன்ட் ஆக்ட் ப்ரவுட், பட் ஹம்பிளா நீ வந்து அவளோட ஜெலசியா டேக்கிள் பண்ண. கரெக்டா? சூப்பர். சோ மெனி பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வி ஆர் கெட்டிங். முதல்ல மான்யா சொன்னது ஒரு பெரியவா எப்படி நம்மளுக்கு நம்மளோட ப்ரைடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்தா அப்படிங்கிறது. ஸ்ரீனிகா சொன்னது கூட இருக்கிற ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ணா அப்படின்னு சொன்னது. வசுதா சொன்னது பர்சனலி when somebody is jealous of you, instead of being proud of your achievement, if you play humble, how it helps அப்படின்னு. Fantastic, so many ideas and perspectives. Super. ரகுநந்தன் நீ சொல்லு கண்ணா. நெக்ஸ்ட். நான் ஒரு வாட்டி ஒரு ஸ்லோகம் காம்படிஷனுக்கு போயிருந்தேன். அதுல நான் வந்து ராக் ஸ்டார் வாங்கிட்டேன். அதனால நான் வந்து ரொம்ப ப்ரௌடா கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணேன். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது நான் வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் இல்லை, பெஸ்டா ஸ்லோகம் சொன்னவங்களுக்கு சூப்பர் ஸ்டார் கிடைக்கும்னு. அப்படி நினைச்ச உடனே, அப்படி எனக்கு தெரிஞ்ச உடனே நான் ஹம்பிள் ஆகி பெருமாள் கிட்ட சாரி கேட்டேன் அடியேன். ஹவ் ஸ்வீட் கண்ணா, ரொம்ப அழகா இருக்கு உன்னோட எக்ஸ்பீரியன்ஸு. ரொம்ப ஆனஸ்டாகவும் இருந்தது இந்த விஷயம். ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் வந்த உடனே நம்மளுக்கு ஹாப்பியா இருக்கும், பட் நம்மளை விட இன்னும் அச்சீவ் பண்றவாளை பார்த்த உடனே நம்ம ஹம்பிளா ஃபீல் பண்ணுவோம். தட்ஸ் சச் a natural reaction. Fantastic. ஓகே, ஸ்ரீநந்திதா நீ சொல்லுமா. அடியன் ஒரு டீச்சர் வந்து என்னோட எக்ஸாம் பேப்பர்ல கொடுத்தாங்க. என்னோட ஃப்ரெண்டு வந்து 10 out of 10 கிடைச்சிருச்சு, பட் எனக்கு 10 out of 10 கிடைக்கல. என்னன்னா நான் வந்து சொன்னேன் நெக்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன்னு என்னோட ஃப்ரெண்டுக்கு போயிட்டு சொன்னேன், கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீ உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைச்சிருச்சு. நான் வந்து எனக்கு ப்ரௌடா ஃபீல் பண்ணல, என்னோட ஃப்ரெண்டுக்கு ப்ரௌடா ஃபீல் பண்ணல. ஓ சூப்பர்.
சோ உன்னோட சக்சஸ காட்டிலும் இன்னொருத்தர் சக்சஸ்ஃபுல்லா இருந்தா அவளுக்கு நீ ப்ரௌடா ஃபீல் பண்ற. தட் இஸ் யுவர் ஃபீலிங். அதானே சொல்ல வந்த ஸ்ரீநந்திதா? சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். இது இன்னும் another beautiful perspective. So you can be proud of your people. இந்த இப்ப நீங்களாம் கத்துப்பேர் பெரியவாளான உடனே திருமாலைன்னு ஒரு பிரபந்தம் இருக்கு. அதுல அழியன் நம் பையல் என்ன அப்படின்னு பெருமாள் சொல்றாரு. அதாவது யூ கேன் ஃபீல் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் அபவுட் யோர் கித் அண்ட் கின். அதாவது உங்களை சேர்ந்தவாளை நினைச்சு நீங்க ரொம்ப பெருமைப்பட்டுக்கலாம். இந்த ரைட் வே, நாட் டு கெட் தலைக்கு ஏறக்கூடாது அந்த ப்ரைடு. பட் நம்ம ஃப்ரெண்டு இவ்வளவு நன்னா பண்ணியிருக்கா, நம்ம தங்க இவ்வளவு நன்னா பண்ணியிருக்கா, நம்ம தம்பி இவ்வளவு நன்னா பண்ணியிருக்கா, நம்ம அண்ணா இவ்வளவு நன்னா பண்ணியிருக்கா, அக்கா இவ்வளவு நன்னா பண்ணியிருக்கா அப்படின்னு சந்தோஷப்படணும். அந்த இடத்துல ஜெலசியோ காம்படிஷனோ வரக்கூடாது. You can feel very happy and proud about people who are close to you, who are your friends or relatives. That's also very nice. Super. Okay, Harita நீ சொல்லுமா. என்னோட லாஸ்ட் இயர் யாழின்னு ஒரு பொண்ணு இருந்தாரு. அவ எப்பயுமே யாரைய பார்த்து நம்ம தான் நிறைய மார்க் நிறைய பொருட்கள் புதுசு புதுசா வச்சிருக்கோம், யாரு கூடய பேச மாட்டாரு. அதனால ஒரு பொண்ணு ஏற்றி பண்ற இந்த மாதிரி எல்லாம் அப்படி பண்ணேன்னா ஹர்ட் ஆகும் சொன்னாரு. அதனால அவ அந்த மாதிரியே தான் பண்ணிருந்தாரு. அப்புறம் இந்த வருஷம் வேற கிளாஸ் போயிட்டாரு. அதனால இப்பெல்லாம் எல்லாரு கூடயும் ஒழுங்கா இருக்காரு. ஓகே, சூப்பர். சோ ப்ரௌடா இருந்தா அதுக்கு ஏத்த பனிஷ்மெண்ட் கிடைக்கிறது அப்படின்னு ஹரிதாவோட ஸ்டோரியிலேன்னு தெரியுது. ரொம்ப ப்ரௌடாவே நம்ம இருந்தோம்னா நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டா, யாருக்கும் பிடிக்காது ப்ரௌடா இருக்கிறவளோட பேசுறதுக்கு இல்லையா. ஸோ அவ டிஸ்டன்ஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிருவா. ஸோ இந்த மாதிரி பசங்களுக்கு எல்லாம் பிடிக்காம வேற செக்ஷனுக்கே அவ போயிட்டா. அதனால செக்ஷனுக்கு மாத்தினாலா இல்ல டீச்சர் வேற எதனால மாத்தினாலா எனக்கு தெரியல. பட் வாட் எவர், ஷி லாஸ்ட் த ஸ்கோப் ஆஃப் ஹேவிங் ஃப்ரெண்ட்ஸ் இன் ஒன் செக்ஷன். அதனால இன்னொரு செக்ஷனுக்கு போனதுனால அவளுக்கு ரியலைஸ் ஆச்சு நம்மளுக்கு இப்படியே இருந்தோம்னா நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க மாட்டா, ஆட்டிடியூட மாத்திக்கணும் அப்படின்னு புரிஞ்சுட்டா. அப்படிதானேம்மா ஹரிதா? சூப்பர், நிறைய விஷயங்கள் சொல்றேன் எல்லாரும். ஓகே, ஸ்ரீனிகா has put a chat that she wants to say another story. சொல்லு. நான் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் போனேன். அப்புறம் அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் முடிஞ்சு ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு யூடியூப்ல அந்த வீடியோவை அப்லோட் பண்ணாடியே. ஸோ நான் என் கசின் அமெரிக்கால ஒரு கசின் லிவ் பண்றாடியே. அங்க கால் பண்ணி அந்த கசின்ட்ட சொன்னேன், நான் இப்போ ஃபேமஸ் ஆயிட்டேன், ஏன்னா நான் யூடியூப்ல இது பண்ணிட்டேன்னு நான் ஃபேமஸ் ஆயிட்டேன்னா சொன்னேன். அப்புறம் அவன் சொன்னா, நானும் தான் ஒரு தடவை ஸ்ரீரங்கத்துக்கு வந்தபோது கோவில் இதுல நம்ம இதானுன்னு சொன்னா. அப்புறம் நான் சொன்னேன், ஆனா அது உன்னை ஃபேமஸ் ஆக்காது, நான் ஃபேமஸ் ஆயிட்டேன்னு தான் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி சொல்லிருக்கிற போது என் அப்பா என்கிட்ட சொன்னா, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, உன் கசின் பிரதர் உன்கிட்ட நானும் ஒரு தடவை யூடியூப்ல இதா இருக்கேன் அப்படின்னு சொன்னானா, ஓகே சூப்பர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லணும். நீ அதுக்கு போய் ஆனா நீ ஃபேமஸ் ஆகல, நான் ஃபேமஸ் ஆயிட்டேன்னா சொல்லக்கூடாது. அந்த மாதிரி சொன்னா நீ நீ பேடா இருக்கேன்னு அர்த்தம். அதனால நான் ஓகேன்னு சொல்லிட்டு என் கசின்ட்ட சாரின்னு சொல்லிட்டேன்னா. சூப்பர்மா கண்ணா, வெரி நைஸ். another very honest story. sometimes நம்ம இந்த மாதிரி போய் ஃபிளாண்ட் பண்ணுவோம் இல்லையா, நம்மளுக்கு நல்ல அச்சீவ்மெண்ட் வந்துட்டுனா பாரு நான் தான் சூப்பர் உன்னோட அப்படின்லாம் சொல்லுவோம். பட் அப்படி சொல்லக்கூடாது, அப்படி நினைக்கவும் கூடாது, சொல்லவும் கூடாது. அப்படிங்கிறது தான் இன்னையோடைய ஸ்டோரியும் நம்மளுக்கு சொல்றது. ஸோ ஃபேண்டாஸ்டிக், வெரி நைஸ் டு கெட் ஆல் திஸ் ஃபீட்பேக் ஃப்ரம் ஆல் ஆஃப் யூ. ரொம்ப ரொம்ப சமத்து குழந்தைகள் நீங்கள்லாம், ரொம்ப ஹம்பிள். இந்த மாதிரி ஹம்பிளா தான் இருக்கணும் அப்படிங்கிறது வேதத்துல வர கதைகள்லயே இருக்கு. அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த ஸ்டோரியை பார்த்தோம். யூ ஆல் ஹாவ் யுவர் ஓன் எக்ஸ்பீரியன்சஸ் ஆல்சோ டு சப்போர்ட் ஆல் ஆஃப் திஸ். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ நம்ம இதோட இந்த செஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். we will see the assignment for this session. அசைன்மெண்ட்டை பார்த்துட்டு என்னைக்கு சப்மிஷன்கிறத பார்த்துட்டு இதோட முடிச்சுக்கலாம். ஸோ அசைன்மெண்ட் என்னன்னா, கொஞ்சம் fill in the blanks இருக்கு, ரொம்ப ஈஸி. temple kitchen is called Madaipalli, main shrine in a temple is called Garbhagraham, I or me is referred to as Adiyen in Paribhashai,
water offered to padukas is called Sripada Tirtham, holy bath given to Lord is called Tirumanjaram. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அதுக்கப்புறம் புறப்பாடுனா என்ன, கோயில் ஆழ்வார்னா என்ன, யூ கேன் எக்ஸ்பிளைன் திஸ் இன் 1 or 2 lines. சரியா? அதுக்கப்புறம் ஆல்வேஸ் தி ஹம்பிள் ஸ்டோரியை ஒரு ஃப்ளோ சார்ட்டா டெபிக்ட் பண்ணணும். இவ்வளவுதான் அசைன்மெண்ட். 10 days இருக்கு சப்மிட் பண்றதுக்கு. ஐ மேக் இட் 12th, 11th 12th சப்மிட் பண்ணுங்க. சரியா? சோ எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்கு அடியேன். என்னம்மா? இந்த ஃப்ளோ சார்ட் பண்ணனும்னா அதை எப்படி பண்ணனும்? சும்மா பாயிண்ட்ஸ் எழுதி ஆரோ போடணும் கண்ணா. ஆரோ போட்டு பாயிண்ட்ஸ் எழுதணும். எந்த சீன் ஃபர்ஸ்ட் நடந்தது அதுக்கு அப்புறம் என்ன நடந்தது போடணும் அடியேன். ஆமா ஆமாம்மா, அப்படிதான் அப்படிதான். அடியேன் ஸ்டோரியை பாயிண்ட் வைஸ் எழுதினாலும் ஓகே தான். ஃப்ளோ சார்ட்டா எழுதினா ஈஸியா இருக்குங்கிறதுக்காக அப்படி எழுதி வச்சுக்க சொல்றேன். அப்படி இல்லைன்னா பாயிண்ட் வைஸ் எழுதினாலும் ஓகே. ஸோ 11th 12th அந்த 2 days ஏதாவது ஒரு நாள் டெலிகிராம் குரூப்ல இந்த அசைன்மெண்ட் அப்லோட் பண்ணுங்க. அண்ட் தென் யூ வில் ஹாவ் யுவர் நெக்ஸ்ட் செஷன் இன் 2 or 3 weeks from now. சரியா? So that is it from Adiyan for today. We have completed Paribhashai. Next session அப்புறமா பார்க்கலாம் after 2 weeks. வேற யாருக்காவது டவுட் இருக்கா? அடியேன் எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்கு அடியேன். என்னம்மா? லாஸ்ட் கிளாஸ் நம்ம அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை முதல்ல தலையில இது பண்ணிட்டு அப்புறம் குடிக்கணும்னு சொன்னீங்க அடியேன். ஸோ இப்போ மோஸ்டா பீப்புள் என்ன பண்றானா முதல்ல இதை குடிச்சிட்டு அப்புறம் தான் தலையில தெளிச்சுக்கிற அடியேன். எது கரெக்ட் அடியேன்? எது ஃபாலோ பண்ணணும்? ஸ்ரீபாத தீர்த்தத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே முதல்ல தலையில புரோக்ஷிச்சுக்கணும், அப்புறம் தான் சாப்பிடணும். பெருமாள் தீர்த்தத்தை தான் சாப்பிட்டுட்டு அப்புறம் தலையில புரோக்ஷிச்சுக்கணும். சரியா? ஆதித்யா டவுட் இருக்காங்கன்னா சொல்லுமா. ரெக்கார்ட் பண்ணலாமா ஸ்டோரி? ரெக்கார்ட் பண்ணியும் அனுப்பலாம். ரொம்ப குட்டி குழந்தை எழுத தெரியாத ரெக்கார்ட் பண்ணி அனுப்பலாம். நோ ப்ராப்ளம். ஓகே சரி. எனி அதர் டவுட்? ஸ்ரீநந்திதா, ஹரிதா, நீங்க எல்லாம் ரேஸ் பண்ண ஹேண்ட் பழைய ரேஸா இல்ல புதுசா டவுட் ஏதாவது இருக்கா? ஓகே. விதுர் புதுசா ரேஸ் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். சொல்லுமா. நான் இன்னைக்கு இப்ப திருப்பல்ல வந்து காம்படிஷன் போனேன். நான் அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன். வெரி குட், சூப்பர் கண்ணா. எந்த ஊர்ல இருக்க நீ? எங்க நடந்தது காம்படிஷன்? ஜிஆர்டி ஸ்கூல்ல அடியன். ஓகே, சென்னையா? ஆமா அடியன். வெரி நைஸ், சூப்பர் கண்ணா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தன்யாஸ்மி கண்ணா. சரி, வேற யாருக்காவது டவுட் இருக்கா? யாருக்காவது டவுட் இருக்கா? மான்யா டவுட் இருக்கா? ஹரிப்ரியா டவுட் இருக்கா? எஸ் அடியன் சொன்னது யாரு கேளுங்க. சொல்லுமா. நான் அடியேன்னு சொல்ல வேண்டாம், அடியேன்னு சொன்னாலே போட்டு இல்லையா? சொல்லு சொல்லுமா. ஸ்ரீபாரதி பெருமாளுக்கு பாதுகாக்கி தீர்த்தம் ஆச்சாரியனோட பாதுகாப்பு. ஸ்ரீபாத தீர்த்தம்னா ஆச்சாரியனுடைய பாதுகாப்பு. சரியா? சரி, வேற யாருக்கு எதுவும் டவுட் இல்லைன்னா நம்ம முடிச்சுக்கலாம் இந்த செஷனை. ப்ளீஸ் சப்மிட் ஹோம்ஒர்க் ஆன் 11th or 12th. சரியா? ஓகே. தன்யாஸ்மி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ